ஸ்திரீகள் தன் கூந்தலை வெட்டிக்கலாமா? இதில் ரெண்டு விதம். வேதத்தில் ஸ்திரீகளை பற்றி உயர்வாக ஒரு இடம் வருது. எதுக்கு சொல்கிறார் தெரியுமோ? அவா வசத்தின்னு அவளை வசத்து புகழ்ந்து வேதம் தன்னை பெருமை அடிச்சுக்கிறதுக்கல்ல, அவளுடைய உண்மையான ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு அப்படி ஒன்று இருக்கு. அங்கே சொல்கிறது அதிதி, அவருடைய பர்த்தா பிரஜாபதி. பிரஜாபதினா சிருஷ்டிகர்த்தாவில் ஒருத்தர். அதிதிக்கு வகுடு வைக்கிறார், வகுடு அமைக்கிறார். சீமந்தோன்ன மாதிரி வகுடு அமைக்கிறார். அப்போ வகுடு அமைச்சு ஒரு மந்திரம் சொல்றாருங்க. அங்க சொல்றது என்ன வருது? எத் சீமந்தம் கங்கதஸ்தே லிலேக. கங்கதா, கங்கம், கங்கன்னா சீப்பு, முள்ளு முள்ளா இருக்குமே, சீப்பில் இருக்குமே. இப்போ கூட சீப்பு மாறி மாறி ப்ரெஷ் மாதிரி இருக்கு. முன்னெல்லாம் சீப்பு ஒன்று, இப்போ ப்ரெஷ் மாதிரி அப்படி இப்படி ரெண்டு கை விரலையும் போட்டு அப்பப்போ தடவிக்கிறா. கங்கம், கங்கம்னா சீப்பு. எத் சீமந்தம் கங்கதஸ்தே லிலேக. அப்படி வரைஞ்சார் அவர். இவர் இப்படி கையை வச்சு தன்னுடைய பத்திரிக்கு அப்படி லேக்கா. யத்வா க்ஷுரஃ பரிவவர்ஜவபக்ஸ்தே. க்ஷுரஹ கத்தி, தலையில் வைக்கப்படாது, அது விட்டுவிட்டார். அவருடைய தலையில் கத்தி வைக்கப்படாது. பரிவவர்ஜ வபனம், வபனம்னா க்ஷவரம் பண்ணிக்கிறது, கட் பண்ணுறது, அதை பண்ணப்படாதுன்னு சொல்லிவிட்டார் அவர். யத்வா க்ஷுரஹ பரிவவர்ஜவபக்ஸ்தே. அப்படி வபனத்தை கத்தினால் தொடார பண்ணி அப்படி பிரித்து விட்டு அஸ்வினி தேவாவை கூப்பிட்டு, இதை பாரு, இந்த ஸ்திரீ சமூகத்துக்கு அத்தனைக்கும் நிரந்தரமாக அழக இந்த வகுடில் வை அப்படின்னு விட்டார். அதனால தான் ஸ்திரீகளை பார்த்த உடனே அழகு. கல்யாணம் ஆறோது அதுக்கு முன்னாடி கண்ணா பின்னா விளையாடிட்டு இருந்தால் கூட அந்த 9 கஜம் கட்டிட்டு கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ணி அங்கே நின்று அதை போட்டு அழகாக இருக்கும், நல்ல மனசுக்கு அழகாக இருக்கும். அப்போ ஸ்திரீஷு ரூபமஸ்விதை தன்னிடத்து அப்படின்னு இருக்கு. அதனால் வபனம் பண்ணப்படாது அப்படின்னு ஒரு நடைமுறை வேதத்தில் இருக்கு. இது அல்லாத இன்னொன்று இருக்கு. என்ன தெரியுமோ? பிறந்த குழந்தைக்கு ஜாதகர்மம், நாமகரணம், அன்னப்பிராசனம், சவுளம், உபநயனம் எல்லாம் இருக்கு இல்லையோ? அந்த சவுளம்ங்கிறது பிறந்த புள்ள குழந்தைக்கு 3ஆவது வயசுல குடிமை வைக்கிறது கல்யாணம் பழைய காலத்தில் இருந்தது. ஆனால் அது சம்ஸ்காரமாக இருக்குது. பொண்ணுக்கு சவுளம் உண்டு. அதாவது ஜாதகர்மம், நாமகரணம், அன்னப்பிராசனம், சவுளம் உண்டு. அந்த சவுளத்துக்கு என்ன பண்ணுறது வேண்டாம், அதெல்லாம் சவரம் பண்ணப்படாது. அது சுற்றி போர் பூசோ சுற்றி போட்டால் போகிறோம், புரோஷனம் பண்ணால் போகிறோம்னார். சவரம் பண்ண விடலை அப்போவே. அதனால் கத்தியை தலையில் வைக்கிறதுக்கு இஷ்டப்படலை தர்மசாஸ்திரம். கத்தியே வைக்கப்படாது. இன்னொரு சுவாரஸ்யம் சொல்கிறேன். எப்போவுமே ரோமம் வளர்ந்தா முதல்ல வளர் ரோமம் இருக்க, அது சிருஷ்டிலேயே வயத்துக்குள்ளேயே இருக்கிறோட வளர்ற அங்கம். அது பல்லு பின்னாடி தான் வரும், ரோமம் முன்னாடியே இருக்கும். குழந்தை பிறந்தாச்சுன்னா நிறைய தலையில் நல்லா அலர்ச்சியாக சொல்லுவேன் இருக்கும். சாகரோதும் அப்படியே இருக்கும். ஏதோ என்ன மாதிரி சில பேருக்கு வேணால் சொட்டையை தவிர இருக்கும், ஸ்திரீகளுக்கு இருக்கும், போகாது. அப்போ சாகரோதும் அது இருக்கும். அந்த கர்ப்பத்திலேருந்தே வளர்ந்து சாகர வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறது ரோமம் இருக்கும். அது அதனால் உள்ளேந்தே வளர்ற போதே இருக்கிறதுனால அவள் ஸ்தனகேசவதி நாரி லட்சணத்தில் ஒன்றா போயிடுத்து. ஸ்திரீக்கு லட்சணமே கேசம்னு வரும்போது கேசத்தை எப்படி கட் பண்ணுறது? லட்சணம் போச்சே, அப்படி பார்க்கறது தர்மசாஸ்திரம். இலக்கணம், ஸ்திரீகளுடைய இலக்கணத்தில் கேசபாசம் ஒன்று. அந்த கேசபாசம் தான் அவளுக்கு அழகு கொடுக்கறது. பகவான் ஆதிசங்கர் அவதாரம் பண்ணுற போது சீமந்த கேசபாசத்தை முதல்ல அம்பாளோட சீமந்தத்தை தான் வர்ணிக்கிறார் அவர். அம்பாளுடைய சீமந்தத்திலேருந்து வர்ணனை ஆரம்பிக்கிறார். கேசபாசத்திலேருந்து பாலச்சந்திரனை இருட்டுகள் எல்லாம் அப்படி சிற வச்சிருக்கோங்கிறார். இந்த இருட்டு மாதிரி கண்ணங்கற்கை இருக்குது, கருகருன்னு. இங்கே சின்னதாக அவன் சிந்தூரம் இருக்குது, அது பாலச்சந்திரன். சின்ன வயசு முளைச்சி வரோது விஷக்கஜவங்க வருமே, அது சிறப்பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் வர்ணிக்கிறார். சொன்னால் கேசபாசத்துக்கு இருக்கிற கௌரவம் அப்படி. அந்த கேசத்தை கட் பண்ணப்படாதுன்னு தர்மசாஸ்திரமும் வேதமும் சொல்லுறது. தர்மசாஸ்திரத்திலே நடைமுறையில் இல்லை, கட் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கு.
உடனே என்ன உடம்புக்கு ஏதோ வந்தது, கேசத்தினால கஷ்டப்படுறது, கட் பண்ணல. நம் உடம்புக்கு வந்தது அவளுக்கு கேசம் கட் பண்ணா, கேசம் கொழிஞ்சே போயிடுது, அப்புறம் தான் வளர்ந்தது. அதுக்கெல்லாம் விஷயம் இல்லை. ஆனால் கட் பண்ணப்படாதுன்னு இருக்குது. கட் பண்ணால் தப்பு தான், லட்சணம் போச்சுன்னு அர்த்தம். இப்போது புருஷனுக்கு ஷவரம் சொல்லியிருக்கு, ஷவரம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸ்திரீகளுக்கும் சொல்லலை, அதை விட்டு கொடுத்து. அதனால் ஸ்திரீகள் எப்போவுமே கேசத்தை கட் பண்ணுறதுங்கிறது அவருடைய சொந்தம் லட்சணத்தை குறை பண்ணி ஊனம் 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 வந்ததாக ஆயிடுவது. கேசத்தை கட் பண்ணால் ஊனம் ஊனமுற்றோர் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். எப்படி சொல்கிறேன்னு கேளுங்கோ. கேசத்தை மந்திரம் சொல்கிற போது சிகாஜி வசடும்பன், அது ஒரு அங்கம். சிக்கி இருந்தால் தானே வச்சுக்கலாம். நாமே அதை கட் பண்ணினா சொல்ல முடியாது, அங்கத்தில் ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமோ, யாதே ருத்ரேதி சிகாஜாம், யாதே ருத்ரா மந்திரம் சொல்கிறப்போ சிகாயை வச்சு சொல்கிறது. நான் சிகாயி வசடு இப்படியெல்லாம் சிகையை அங்கமாக வச்சுருக்கேன். கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அங்கமாக சேர்த்துருக்கு. அதுக்கு அடையாளம் என்ன? ஒருத்தன் வேணாவது தப்பு தண்டா பண்ணி உண்டா, வேறு படித்த பிராமணனாக இருந்தால் அவனுடைய கேசத்தை கட் பண்ணி செம்புள்ளி கரிப்புள்ளு கொடுத்து தள்ளும்பர். கட் பண்ணினா அங்கத்தை சேதம் பண்ண மாதிரி. அப்படி ஒரு பாவம் தர்மசாஸ்திரத்துக்கு இருக்குது. அதனால் அதை கட் பண்ண விடாது. அது அப்படி பார்க்கும், ஊனமுற்றதாக பார்க்கும். அப்படி அதனால் கேசத்தை கட் பண்ணுறது சரியில்லை. இன்னொன்று சொல்கிறேன், இந்த கேசத்தை கட் பண்ண அதனுடைய மென்மை போயிடும். முதல்ல வளர்ந்துருந்தால் மென்மை அதிகமாக இருக்கும். அதனால் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. தற்காலத்தில் நம்ம குழந்தைகளுக்கு ஏதோ மாற்றி இருந்தால் அழகாக இருக்கும்னு நினைக்கிறத விட அழகு என்னது தெரியாது. எது அழகு தெரியாது. ஒரு மாறுதல் பண்ணால் அழகு இருக்குது, அதை பார்த்து இன்னொருத்தரும் அழகாக நினச்சிக்கிறான். எப்போவுமே அப்படி உண்டு. 4 இடத்துல 4 பொருள் வச்சுருந்தது, கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு பொருளை நகர்த்தி வச்சா இப்போ நல்லா இருக்குங்கிறான். அல்ல இல்லை, கொஞ்ச நாள் போகிற இப்படி நகர்த்துனா நல்லா இருக்குங்கிறான். புதுசாக பார்த்தா நல்லா இருக்குன்னு தோடுமே தவிர பிரியம். அது மாதிரி இதை நம்ம குழந்தைகள் தெரியாதனமாக கட் பண்ணிட்டு அது ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா இன்றைக்கி ஏற்றுக்கிற குழந்தைகளே இல்லை. ஏன்னா அவள்லாம் நமக்கெல்லாம் ஆச்சாரியால் மாதிரி ஆயாச்சு. அதனால் உபதேசத்தை வாங்கிக்கிற குழந்தைகள் அடுத்த பரம்பரையில் இல்லவே இல்லாததுனால சில தவறுகள் நடக்கிறதுன்னா அதை கட் பண்ணாதேன்னு உபதேசம் பண்ணுறதே அனாவசியமாக போயிடுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த குழந்தையினுடைய இதுக்கு அதை வச்சுட்டு இருக்கிறது அழகு. அப்படி தான் இருக்குது. அவர் சொல்லுவார், என்னத்துக்கு கேசத்தை வச்சுக்கணும்னார். தஸ்மாத் கேசை சிரச்சன்னம், மூளைஞ்சி இருக்குது, இந்த கேசம் வளர்ந்துருக்கு. சூடு ஜாஸ்தியாக இருந்தால் அதை தடுத்து குறைச்சலாக கொடுக்கும், குளிர் ஜாஸ்தியாக இருந்தால் அதை தடுத்து குறைச்சலாக கொடுக்கும். ஸ்டெபிலைசர் மாதிரி அது. அதனால் அதை காப்பாற்றும் அது எப்போவும். அதனால் கேசம் இருக்கணும் தலையிலே சொன்னேன். இது என்ன சொல்லித்து? ஆயுர்வேதம் கேசம் இருக்கணும்னு சொல்லித்து. ஆந்தரோ மஸ்தகசூர்தம் சிராசந்தி சமாகம ரோமாவர்த்தோ அதிபோ நாம சத்யோ மர்மஹரத்யசூன். மஸ்தகத்துக்கு உள்ள ஆந்தரகா உள்ள சிராசந்தி சமாகம நரம்புகளுடைய கூட்டம் ஒரு இடத்துல சேருது. மஸ்திஷ்கம், மூளை ஒரு இடத்துல, எல்லா இடத்துலேருந்து அதில் டச் இருக்கு. சரீரத்தில் இருக்கிற அத்தனை இந்திரியங்களுக்கு உருப்படிகளோடு சம்பந்தப்படக்கூடியது ஒன்று அதில் ஒன்றா சேர்றதெல்லாம் குமிஞ்சிருக்கு. டெலிஃபோன் இது மாதிரி எஸ்டேஜ் மாதிரி குமிஞ்சிருக்கு. அங்கே ரோமாவர்த்தகா, அங்கே ஒரு ரோமாவர்த்தம் இருக்குது. இந்த வழியில் தெரியும், இப்படி ரவுண்டாக சொட்டையானா பாருங்கோ, இந்த கீழே இருக்கும், இந்த மட்டும்தான் தெரியும். இந்த பூரா இருக்கும் ரவுண்டாக, அது போகாது. நடுவில் மட்டும் இங்கே எல்லாம் கசண்டி தெரியும். ரோமா, அதுக்கு அதிபம்னு பேர். அந்த அதிபல்ல நீ அடிபட்டு விட்டா உடனே சத்து விடுவன். அதனால் ரோமத்தை காப்பாற்று அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லும். லட்சணத்துக்காக ஆயுர்வேதம் தலையில் இருக்க வரக்கூடியதான ஆகாதத்தை காப்பாற்றுறதுக்கு தலை எப்போவுமே இருக்கணும். அது கட் பண்ணி களையப்படாது, வச்சுக்க சொல்லும். அதனால் கேசத்தை வேணும்னு ஆயுர்வேதம் சொல்லும், தர்மசாஸ்திரம் சொல்லும். அது எப்படி சொல்லும் தெரியுமா? வேதம் எப்படி சொல்லும் தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கும். இப்போது 2-3 கிளாஸு டம்ளர்கள்லாம் ஒரு இடத்துக்கு அனுப்பணும்னா என்ன பண்ண, ஒரு பொட்டியில் போட்டு நடுவில் வைக்கவல திருகுவேன். இப்போ உங்களுக்கு புதுசாக வேறு ஏதோ வந்துருக்கு, தர்மாக்கோல் வந்து கொடுத்து, அவ்வளோதானே தவிர திருகுவேன். ஒன்றுக்கு ஒன்று உரசப்படாதுன்னு அப்படி திருகி வைக்கிறேன். அது உடையாத போகிறது. பழைய காலத்தில் என்ன செய்வாள்னா,
மூணு கல்லை வச்சு அடுப்பு வைப்பான். மண் சட்டியில் அன்னம் தயார் பண்ணுவான். அப்போ அந்த சட்டிக்கு மேலே சாம்பலை பூசுவான். வழவழாக இருக்கிற சட்டியில் கல் இடிச்சாச்சுன்னா உடஞ்சி விடும். அப்போ இந்த பருபருன்னு வந்து கொடுத்துன்னா அதோட ஒட்டின்னு இருந்தால் உடையாது. அதனால் இந்த சாம்பலுக்கும் இந்த கல்லுக்கும் தட்டிக்கு நடுவில் ஒரு சாம்பலை கொடுத்த உடனே அது காப்பாற்றப்படும். சமைச்சு சாப்பிட்றது சரியாக இருக்கும். அந்த மாதிரி யாகத்தில் வர்றது இப்படியெல்லாம் பூசி வைக்கணும்னு சொல்லிட்டு. எதுக்கு பூசுவானேன்? இல்லை, அந்த கபாலத்தை காப்பாற்றுறதுக்கு. உனக்கு தெரியலையா? உன்னோட தலைபாரு, அதுக்கு மேலே ரோமம் இருக்க, அந்த ரோமம் இருக்கு கபாலத்தை காப்பாற்றுறதுக்கு அல்லவா? அதுபோலே சொல்கிறது. தஸ்மாத் கேசை சிரஸ்சன்னம். அதனால கேசங்கள்னால சிரஸ்து மறைஞ்சிருக்கு. அப்படி ஆயுர்வேதமும் தர்மசாஸ்திரமும் வேதமும் மொட்டை அடிச்சுக்கிறதுக்கு விடலை. புரியலையோ? அது அப்படியே வச்சு வச்சுடுது. நாம் கெட்டிக்காரத்தனமா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மொட்டை அடிச்சுக்கிறோம், அப்புறம் தொப்பியை போட்டுக்கிறோம் இல்லையா? தொப்பி மறுபடியும் போடணும். எல்லாரும் தொப்பி போட்டுங்கோங்கிறான். இது ஏற்கனவே நல்ல கேசபாசங்கள் இருந்துன்னு வச்சுக்கோ, தொப்பியே வேண்டாம். அடிபட்டாலும் உள்ளே இறங்காது. புரியலையோ? அதனால் அந்த கேசத்தை வச்சுக்கிறது பல கோணங்களில் முக்கியமானதுனால குழந்தைகள் பொங்குழந்தைகளும் கேசத்தை வச்சுக்கிறது நல்லது. உள்ளுக்குள்ளே இருக்கிற மூளையை காப்பாற்றுறதுக்கு நல்ல வெயிலும் நல்ல குளிரும் ஆகாரம் பண்ணுற போது அதை காப்பாற்றி தடுத்து நிறுத்தி அதை குறைச்சலாக கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு ஆயுர்வேதம் சொல்கிறதுனால அதை நம்பியாவது நம்ம குழந்தைகள் தெரிஞ்சு அந்த கட் பண்ணுறதை விட்டு வச்சுக்கணும். நிறைய தலை இருந்தால் தான் நல்லது. அது லட்சணம். பழைய காலத்தில் சண்டை போடுற போது கேசேடு கிரகித்வா யுத்தம் பிரவருத்தம், குடும்பி பிடி சண்டைன்னு சொல்லும். தலையிருந்து அது இருந்தால் தானே வரும். அந்த அம்மாவும் இந்த அம்மாவும் தலையை பிடிச்சிட்டு சண்டை போட்டாள்னு இருக்குது. அப்போ அவளெல்லாம் தலையை வச்சுக்கிட்டு இருந்தா பார்த்தோம், நன்னா இருக்குது. அதனால் கேசத்தை நம்ம குழந்தைகள் பண்ணுறதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அது இப்படி வேணால் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவ்வளோ சுதந்திரம் இருக்குது. சுதந்திர இந்தியாவில் என்ன வேணால் பண்ணலான்னு இருக்க. என்ன நம்மள்ட்ட ஒரு குறை வந்து தெரியுமோ? அதாவது பொறுப்பே இல்லாத சுதந்திரத்தை வச்சுட்டு இருக்கோம். ஒரு அளவு முறை இல்லாத சுதந்திரத்தை வச்சுட்டு இருக்கோம். அது இல்லாத அந்த குழந்தைகளுக்கு சுதந்திரமாக இருந்தால் கூட நம்ம உடம்பையும் காப்பாற்றிக்கிறதுக்கு நாமும் நன்னா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நல்லுரைகள் இருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கிண்டு நம்ம குழந்தைகளும் தலையை கட் பண்ணுகா இருந்தால் அந்த குழந்தைகளும் நன்னா இருக்கும். பகவான் அந்த புத்தியை கொடுக்கணும்.